ஷிம்ஜிதா தற்போது மஞ்சேரி சப்ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜனவரி 21 அன்று குன்னமங்கலம் நீதிமன்றம் அவரை 14 நாட்கள் பிப்ரவரி 3 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஷிம்ஜிதா தரப்பு வழக்கறிஞர் ஜனவரி 23, 2026 தேதி ஆகிய இன்று குன்னமங்கலம் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். ஜாமீன் மனு மீதான விரிவான விசாரணையை நீதிமன்றம் நாளை ஜனவரி 24ற்கு ஒத்திவைத்துள்ளது. போலீசார் ஷிம்ஜிதாவிற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளனர். இதற்காக அவர்கள் முன்வைக்கும் முக்கிய காரணங்கள்: அவர் ஏற்கனவே தனது சமூக வலைதள கணக்குகளை நீக்கியுள்ளார். ஜாமீனில் வெளியே வந்தால் சாட்சிகளை மிரட்டவும் மீதமுள்ள டிஜிட்டல் ஆதாரங்களை அழிக்கவும் வாய்ப்புள்ளது. இது வெறும் தற்கொலை அல்ல, ஒருவரின் நற்பெயரை சிதைத்து அவரை மரணத்திற்கு தள்ளிய திட்டமிட்ட செயல். ஷிம்ஜிதாவை தங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். வீடியோவை எடிட் செய்தது யார்? அவருக்கு பின்னணியில் வேறு யாரும் உள்ளார்களா என்பதை கண்டறிய இது அவசியம் என்கின்றனர். சிறையில் உள்ள ஷிம்ஜிதாவிடம் சைபர் செல் போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் அவரது மொபைல் போன் பாஸ்வேர்டு மற்றும் பிற சமூக வலைதள விவரங்களை பெற விசாரணை நடத்தி வருகின்றனர். ஷிம்ஜிதா தற்போது சிறையில்தான் உள்ளார். அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அல்லது போலீஸ் காவல் கிடைக்குமா என்பது நாளை ஜனவரி 24, 2026 சனிக்கிழமை நீதிமன்ற விசாரணையில் தெரிந்துவிடும்.